வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. நம் வாழ்க்கையை மற்றொருவர் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு நம் வாழ்க்கையை நாமே குறைத்து கொண்டு வருத்தப்பட்டு நிம்மதியில்லாமல் வாழ்கிறோம். தூரத்தில் தெரியும் அவர்கள் வாழ்க்கையை நாம் அருகில் சென்று பார்த்தால்தான் தெரியும் நம் வாழ்க்கையே எவ்வளவோ பரவாயில்லை என்று. சரி, வாங்க கதைக்கு போகலாம். பள்ளிப் பருவம் சிறுகதை. காலை 5 மணி. அலாரம் அடித்தது. அவசரமாக எழுந்தாள் சுமதி. எழுந்தவள் குளித்து முடித்து கிச்சனுக்குள் நுழைந்தாள். டீ போட்டு கணவனுக்கு எடுத்து சென்றாள். என்னங்க, எந்திரிங்க, மணி 6 ஆகுது. சீக்கிரம் எழுப்பிவிடு, நாளைக்கு சீக்கிரம் வேலைக்கு கிளம்ப வேண்டும் என்று சொன்னீங்க, இப்படி தூங்குறீங்க என்று சொல்லி எழுப்பினாள். கண் விழித்து பார்த்த கோபி 6 மணியை பார்த்ததும் டீயை வாங்கி குடித்துவிட்டு குளிக்க கிளம்பினான். லதா, பிரகாஷ் என தன் 2 பிள்ளைகளையும் எழுப்பினாள். இப்ப எழுந்தால்தான் டைமுக்கு ஸ்கூல் போக முடியும் என சொல்லி எழுப்பினாள். இருவரும் எழுந்தனர். என்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விட்டா என்ன என சொல்லிக்கொண்டே எழுந்தனர். லஞ்ச் வேலையை பார்க்க கிச்சனுக்குள் நுழைந்தாள். டிஃபன், லஞ்ச் என எல்லா வேலையும் முடித்து பசங்களை ரெடி பண்ணினாள். மணி 8:30. அவர்களை டிஃபன் சாப்பிட வைத்து லஞ்ச் கொடுத்து ஸ்கூல் வேனில் ஏற்றிவிட்டாள். கோபி ரெடியாகி வந்தான். டிஃபன் எடுத்து வந்தாள். சாப்பிட்டான். என்னங்க, நேத்தே சொன்னேன் இல்ல, போய் வரவா என கேட்டாள். சரி, போயிட்டு வா என சொல்லிவிட்டு லஞ்ச் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். சென்று விட்டார்கள். தட்டில் இட்லி வைத்து கொண்டு சோபாவில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். போகலாமா வேண்டாமா என யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. சுமதி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவள். அவளுடன் பிறந்தவர்கள் 3 பெண் பிள்ளை. அவரது அப்பா பள்ளி படிப்பு வரை மட்டும் படிக்க வைத்தார். கடைசி பெண்தான் சுமதி. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தாள். சுமாராக படிப்பவள்தான். அவளுக்கு தோழிகள் பட்டாளமே இருந்தது. எல்லோரும் நன்றாகவே படித்தார்கள். சுமதி படிப்பில் சுமார்தான். 10ஆம் வகுப்பு தேர்வில் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்தாள். சுமதியின் தாயார் இவள் படித்து கொண்டு இருக்கும்போதே இறந்து விட்டார். போதும், இனி நீ ஒன்றும் படிக்க வேண்டாம் என்று தந்தை சொல்ல, எப்படியோ அந்த ஒரு பாடத்தை மட்டும் எழுதி பாஸ் செய்து விட்டாள். மேலே படிக்க அவங்க வீட்டில் விடவில்லை. தன் உடன் படித்த தோழிகள் நன்றாக படித்து மேல் படிப்பை முடித்தனர். பெரிய பெரிய வேலையில் இருப்பதாக கேள்விப்படுவாள். சுமதியின் வாழ்க்கையே மாறி போனது. தன் தந்தை கஷ்டப்பட்டு தன் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். சுமதி அதே ஊரில் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் வேலை செய்யும் கோபியை விரும்பினாள். ஒரே ஊர், தூரத்து சொந்தம். பெரியதாக எதிர்ப்பு இல்லை. ஆனால் அவள் தந்தை சொந்த வீடு கூட இல்லை. அவனை போய் காதலிக்கிற? ஒரு நாள் தவறாது வேலைக்கு போனால்தான் சாப்பாடு. எதுக்கு இப்படி ஒரு காதல் என்று சொல்லி வேண்டாம் என்றார். கோபியும் சுமதி மேல் உயிராக இருந்தான். சுமதியின் அப்பாவை சமாதானப்படுத்தி சுமதிக்கும் கோபிக்கும் திருமணம் செய்து வைத்தனர். ஒரு சின்ன வாடகை வீடுதான். ஒரு பெண் ஒரு ஆண் என சந்தோஷமான வாழ்க்கைதான். வரவுக்கேற்ற செலவு என நிம்மதியான வாழ்க்கை. கோபிக்கு சிறு வயதிலேயே தாய் தந்தை இல்லாததால் சுமதியை நன்றாக பார்த்து கொண்டான். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைத்து இப்பொழுதுதான் ஒரு இடம் வாங்கி வைத்தனர். சுமதியின் சகோதரிகள் கொஞ்சம் வசதியானவர்கள். சொந்த இடம், நிலம் என எல்லாம் இருக்கும் திமிரில் இவளை உதாசீனமாக பேசுவார்கள். மரியாதை கொடுக்க மாட்டார்கள். குத்தி பேசுவார்கள். அவளுக்கு இதெல்லாம் பழகிவிட்டது. தன் தோழிகள் அவர்கள் அம்மா வீட்டிற்கு வருவார்கள் போவார்கள் என கேள்விப்படுவாள். ஆனால் அவளை யாரும் வந்து பார்க்க மாட்டார்கள். சரி, நம் சகோதரிகளே நம்மளை கண்டுகொள்வதில்லை, இவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என நினைத்து கொள்வாள்.
எல்லாம் பெரிய வேலைகளில் இருப்பதாகவும் பெரிய இடத்தில் திருமணம் செய்து கொண்டு போயிருப்பதாகவும் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் சொல்வார்கள். அவர்கள் வீட்டு பக்கம் சுமதி போனால் கூட அவர்கள் வந்திருப்பதாக சொன்னால் முகத்தை மூடிக்கொண்டு வந்து விடுவாள். அவளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் வந்துவிட்டது. தன் வீட்டிலே தன்னை அவமானப்படுத்துகிறார்கள், இவர்கள் பார்த்தும் பார்க்காமல் தான் போவார்கள் என நினைத்து கொண்டு வந்து விடுவாள். அவர்களும் தன் வீட்டில் விசேஷம் என்றால் அவள் வீட்டின் அருகில் இருப்பவர்களை, சொந்தக்காரர்களை இரவோடு இரவாக அழைத்து போவார்கள். அவர்கள் சுமதியிடம் சொல்வார்கள், உன்னுடன் ஒன்றாக படித்த லாவண்யா வந்து அவங்க பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணியாம், உன்னை கூப்பிடலையா என கேட்பார்கள். இவளுக்கு அசிங்கமா இருக்கும். எப்படியெல்லாம் இருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, கடைசி வரை பிரிய மாட்டோம். உன் வீட்டிற்கு நான் வருவேன், என் வீட்டிற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தி அழுதால் அனைவரும் அழுது உயிர் தோழியாக இருந்தோம். சுற்றாத இடமில்லை. ஒருத்தி சாப்பாடு எடுத்து வரவில்லை என்றால் அனைவரும் ஷேர் செய்து ஒற்றுமையுடன் சாப்பிடுவோம். ஒரு பொருள் ஒருத்தியிடம் இல்லை என்றால் கொடுப்பதும் எவ்வளவு சந்தோஷமான காலம். அப்படியே சின்ன பசங்களாகவே இருந்திருக்கலாம். வசதியானவர்கள், ஏழ்மையானவர்கள் என்று பணம் ஒன்றே தீர்மானிக்கிறது. சரி, பணம் ஒன்றே வாழ்க்கையாகிவிட்டது, சொந்த பந்தங்களையே அடித்து கொள்ள வைக்கிறது என நினைத்து கொண்டாள். இப்பொழுது 96 படத்தில் பார்த்தது போல 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் சந்திக்கலாம் என அனைவருக்கும் அழைப்பு வந்திருக்கிறது. சுமதி தன் கணவனிடம் கூறினாள். உனக்கு விருப்பம் என்றால் போய் வா என கூறினான். அவளும் சம்மதம் வாங்கிவிட்டாள். ஆனால் போவதற்குத்தான் தயக்கமாக இருந்தது. சரி, போய் பார்க்கலாம். யாரும் சரியாக பேசவில்லை என்றால் கிளம்பி வந்து விடலாம் என நினைத்து கொண்டு வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினாள். ஒரே ஊர் என்பதால் அவாய்ட் பண்ண முடியவில்லை. ஒரு பெரிய ஓட்டல் ஒன்றில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். எல்லோரும் வசதியாக இருப்பதால் செலவை பற்றி கவலைப்படாமல் தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தாள். அவர்கள் ஓர் ஹால் புக் செய்திருந்தனர். உள்ளே போனால் கிட்டத்தட்ட அவளுடன் படித்த மாணவி மாணவர்கள் அனைவரும் வந்திருந்தனர். எல்லோருக்கும் நரைமுடி வந்துவிட டை அடித்திருந்தனர். இவளை யாரும் பார்க்கவில்லை. பக்கத்தில் சென்றதும் தான் பார்த்தனர். ஹாய் சுமதி என எல்லா தோழிகளும் கட்டி பிடித்து கொண்டனர். வாடி, இப்பத்தான் நேரம் கிடைச்சதா? வெளிநாட்டில் இருப்பவர்களே வந்துவிட்டனர். நீ இதே ஊரில் இருந்து கொண்டு இப்பதான் வர, சரி வா என அழைத்து ஒரு சேரில் அமர வைத்தனர். மதிய உணவு விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர். ஸ்கூல் கதையில் ஆரம்பித்து காலேஜ், வேலை, மாமியார் வீடு என எல்லாவற்றையும் பற்றி ஒவ்வொருத்தியாக பேச ஆரம்பித்தாள். யாரும் சுமதியை அவாய்ட் பண்ணவில்லை. ஆண் நண்பர்களும் சரி, பெண் தோழிகளும் சரி. உன் ஹஸ்பண்ட் எங்க? கூட்டிட்டு வர வேண்டியது தானே என கேட்டனர். எத்தனை குழந்தைகள்? அதை மட்டும்தான் கேட்டனர். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தவைகளை பற்றி, தன் கணவர்களை பற்றி என சொல்ல சொல்ல சுமதிக்கு தலையே சுற்றியது. இப்படியும் இருப்பார்களா? இப்படிப்பட்டவர்களிடத்திலும் பெண்கள் கௌரவத்திற்காக வாழ்கின்றார்களா என நினைத்தாள். ஒருத்தி வசதியானவன் என்று திருமணம் செய்து போனால் அவன் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்கிறான் என்றும், இன்னொருத்தி அவள் வருமானத்திற்காகத்தான் அவளுடன் வாழ்கிறான் என்றும், இன்னொருத்தி தன் கணவர் வேறு பெண்ணுடன் பழக்கம் வைத்திருப்பதாகவும் கூறி அழுதாள். டைம் போனதே தெரியாமல் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இவ்வளவு பிரச்சனைகள் தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் வசதியாகவும் இருக்கிறாங்க என நாமே முடிவு செய்து கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம் என நினைத்து கொண்டு, சரி டைம் ஆகிவிட்டது என கூறி வருடம் ஒரு முறை இப்படி சந்திக்க வேண்டும் என முடிவு எடுத்து
அனைவரும் கிளம்பினார்கள். மணி 5 ஆகிவிட்டது. குழந்தைகள் வந்து விட்டு இருப்பார்கள் என ஆட்டோவில் அமர்ந்து வீடு வந்தாள். இவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நம் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை. அவள் கணவன் சுமதியை ஒரு அடி கூட அடித்தது இல்லை. பெரிய சண்டை என்று எதுவும் இதுவரை போட்டது இல்லை. சுமதிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே லீவு போட்டு பக்கத்தில் இருந்து கவனித்து கொள்வான். அவள் எவ்வளவு நகை போட்டு வந்தாள் என்று கூட கோபிக்கு தெரியாது. இவர்களிடம் பணம் ஒன்றுதான் இல்லை. ஆனால் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றனர். ஒருவர் சந்தோஷத்திற்கு பணம் மட்டுமே காரணம் என தலையை குனிந்து ஒதுங்கி போய்க் கொண்டிருந்த சுமதி அன்றிலிருந்து தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். அவளிடம் இருந்த தாழ்வு மனப்பான்மை காணாமல் போனது. அவள் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்தாள். முற்றும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.